செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய குடும்ப தொடர்கதை உறவின் கைதிகள். அதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின 4 பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 5, அத்தியாயம் 9. பூர்ணிமாவும் உஷாவும் சஃபயர் தியேட்டர் போய் சேரும்போது சுரேஷ் ஏற்கனவே அங்கே வாசலில் தயாராக நின்று கொண்டிருப்பதை உஷா உடனே கவனித்தாள். பூர்ணிமாவுக்கு சுரேஷை தெரியாது. அவளும் அதே கல்லூரியில் உஷாவுடன் படிப்பவள்தான் என்றாலும் அன்று ராஜீவை விழாவுக்கு அழைக்க போனவர்களில் அவளும் ஒருத்தி அல்ல. ஆதலால் அவள் சுரேஷை பார்த்திருக்கவில்லை. காரை பார்க் செய்வதற்காக பூர்ணிமா வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிச் சென்று நிறுத்தினாள். சுரேஷ் வந்துட்டாரடி. உஷா இன்னும் காரை விட்டு இறங்கவில்லை. எங்கே என்று கேட்டாள் பூர்ணிமா. அதோ பார், நேவி ப்ளூ ஷர்ட், அதே கலர் பேண்ட், அங்க படிகளுக்கு முன்னால நிக்கிறார் பாரு, அவர்தான். ஓ, அவர்தான் சுரேஷா? ஆமா. சரி, பின்ன கிளம்பு. இன்னும் ஏன் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க? உஷா ஒரு வினாடி தயங்கினாள். பயமா இருக்கு நிம்மி. பூர்ணிமா அவளை புரிந்து கொள்ள முடியாதபடி விழித்தாள். ஐ சே உஷா, வாட் இஸ் ராங் வித் யூ? உங்க அவரை பார்க்கணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் துடிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? தெரியல நிம்மி. ஆல் ஆஃப் எ சடன் ஐ ஃபீல் நர்வஸ். உஷா சட்டென்று பூர்ணிமாவுடைய கையை பற்றி கொண்டாள். அவளுக்கு தைரியமூட்டும் வகையில் பூர்ணிமா அவள் கையை அழுத்தினாள். I leave it to you. வேண்டான்னு உனக்கு தோணுச்சுன்னா nobody can compel you. நேரா போய் வர முடியாதுன்னு அந்த சுரேஷ் கிட்ட சொல்லிட வேண்டியதானே? உஷா யோசித்தாள். உண்மையாகவே அவளுக்கு வேண்டாம் என்று தோன்றியதா? டார்லிங், ப்ளீஸ், யூ மஸ்ட் ஹியர். சே யூ வில் கம். அந்த வார்த்தை இன்னும் அவள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தனவே. ராஜீவ் அங்கேயே அவள் பக்கத்திலேயே இருந்து கொண்டு அதே வார்த்தைகளை ஆண்மை மிக்க அவன் குரலில் பேசுவதை போன்ற ஒரு பிரமை உஷாவுக்கு உண்டாயிற்று. அவள் வருவாள் என்று எத்தனை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அவனை ஏமாற்றுவதா? அவனுக்காக அவளது ஒவ்வொரு நரம்பும் ஏங்கி கதறிக்கொண்டிருக்கையில் கடைசி நிமிடத்தில் ஏன் இந்த வேடிக்கையான தயக்கம்? தன்னை சமாளித்துக் கொண்டாள் உஷா. இல்ல நிம்மி, ஐ எம் பீயிங் சில்லி. நான் போயிட்டு வர்றேன். உஷா கதவை திறந்து காரை விட்டு இறங்கவிருந்த போது பூர்ணிமா மீண்டும் அவள் கையை சட்டென்று பிடித்து நிறுத்தினாள். உஷா? உஷா திரும்பி பார்த்தாள். பூர்ணிமாவின் முகத்தில் சஞ்சலம் தெரிந்தது. உஷா, ஆர் யூ ஷூர்? அவளுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் உஷா அவளை பார்த்து புன்னகைத்தாள். எஸ் நிம்மி, ஐ எம் ஷூர். என்னை பத்தி கவலைப்படாத என்றாள் உஷா. ஓகே, பி கேர்ஃபுல். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். உஷா, யூ நோ, என்ன நடந்தாலும் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். ஓகே? நன்றி மிக்க பாவனையோடு உஷா அவளை பார்த்தாள். ஐ நோ டியர், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். உன்னுடைய உதவி இல்லைன்னா நான் அவரை பார்க்கவே முடிஞ்சிருக்காது நிம்மி. தென் கேரி ஆன். எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா வெயிட் பண்ணி பண்ணி போர் அடிச்சு உங்க அவரு எங்கேயாவது போயிட போறார். இருவரும் சிரித்தனர். தேங்க்யூ நிம்மி, பாய். சட்டென்று உஷா தோழியின் கன்னத்தில் முத்தமிட்டாள். நோனோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். சேவ் இட் ஃபார் ஹிம் என்றாள் பூர்ணிமா குறும்புத்தனமாக. உஷா சிரித்த போதிலும் அவள் முகமெல்லாம் உஷ்ணமாகிவிட்டது. வேகமாக இறங்கி சுரேஷை நோக்கிச் சென்றாள். அவளை கண்டதும் சுரேஷ் மரியாதையாக குட் மார்னிங், ப்ளீஸ் கம் திஸ் வே என்று அவளை ஒரு கருப்பு நிற அம்பாசிடர் காரிடம் அழைத்து போனான். பின் கதவை திறந்து விட்டான். உள்ளே அமர்ந்ததும் கதவை சாத்தி விட்டான். ஒரு நிமிஷம் உஷா திணறி போனாள். ஒன்றுமே புரியவில்லை அவளுக்கு. உள்ளே ஒரே இருட்டு. அப்புறம்தான் அந்த காருக்குள் இருந்த இருளின் காரணம் விளங்கியது அவளுக்கு.
பக்கத்து கண்ணாடி அனைத்துமே கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது. காரின் பின் சீட்டுக்கும் முன் சீட்டுக்கும் இடையே ஒரு கண்ணாடி பிரிவு விசேஷமாக பொருத்தப்பட்டிருந்தது. அதுவும் கருப்பு நிற காட்டனால் மூடப்பட்டிருந்தது. ஒரு வினாடி இருட்டில் உஷா மூச்சு திணறினாள். 4 புறமும் கண்ணாடியை ஏற்றி போர்வையாலும் மூடிவிட்டால் எப்படி மூச்சு விடுவது? அடுத்த நிமிடமே சந்தேகம் நீங்கியது. முன்னால் டிரைவர் சீட்டில் சுரேஷ் ஏறி உட்கார்ந்து கதவை சாத்திக் கொள்ளும் சப்தம் கேட்டது. அவனை பார்க்க முடியாததால் அது சுரேஷாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டாள் உஷா. காரை கிளப்பி சுரேஷ் ஒரு சுவிட்சை தட்டியதும் உஷா உட்கார்ந்திருந்த காரின் பின்புறம் ஜில் என்று குளிர்ந்து விட்டது. காரினுள் ஏசி இயங்க ஆரம்பித்தது. எவ்வளவு ஜாக்கிரதையான முன்னி யோசனையுள்ள ஏற்பாடு! வெளியில் இருந்து பார்ப்பவர் கண்களுக்கு காரை ஓட்டிச் செல்லும் சுரேஷ் மட்டுமே தெரிவான். பின் சீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று யாருமே பார்க்க முடியாத வண்ணம் 4 புறமும் கண்ணாடி கருப்பு துணியால் மறைக்கப்பட்டிருந்தது. உஷாவுடைய மனதுக்கு ஒரு சிறிய ஆறுதல் ஏற்பட்டது. பயம் கொஞ்சம் குறைந்தது. குறைந்தபட்சம் இந்த ஏற்பாட்டால் அவள் ராஜீவுடைய இல்லத்திற்கு வருவதையும் போவதையும் யாரும் பார்த்துவிட முடியாதே. கார் ஒரு கேட்டுக்குள் திரும்புவது போல தெரிந்தது. கர்ட்டனை சற்றே விலக்கி பார்த்தாள். ஆம், ராஜீவுடைய வீடேதான் அது. வந்து சேர்ந்து விட்டால் ராஜீவின் வீட்டுக்கு. கார் முன் போர்டிகோவுக்கு போகவில்லை. சுரேஷ் வீட்டின் பின்புறத்தில் காரை கொண்டு போய் நிறுத்தினான். அவன் வந்து கதவை திறந்து விடவே உஷா இறங்கினாள். ஒரு சைடு வராந்தா மாதிரி தெரிந்தது. அதன் எல்லா பக்கங்களிலும் உயரமான சுவர் எழுப்பப்பட்டு அதன் மீது போகன்வில்லா கொடிகள் அடர்த்தியாக படர்ந்திருந்தன. அவள் அங்கே நிற்பது பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் யாருமே பார்க்க முடியாது. வீட்டுக்கு வெளியே போகும் சாலைக்கும் தெரியாது. வாங்க, சுரேஷ் அவளை உள்ளே அழைத்துக் கொண்டு போனான். வராந்தாவில் இருந்து உள்ளே நுழைந்ததும் ஒரு சிறிய அறை தெரிந்தது. அங்கிருந்து மாடிப்படிகள் மேலே சென்றன. மாடிக்கு போங்க, சுரேஷ் இதை கூறிவிட்டு மறைந்து விட்டான். இது மெயின் ஸ்டேர் கேஸாக இருக்க முடியாது. அன்றைக்கு அவள் பார்த்திருந்த பெரிய ஹாலும் வேறு பக்கம் போலும். வீட்டின் முன்பக்கம் இருக்க வேண்டும் அது. இந்த மாடிப்படிகள் கால்நடை ஓசை கேட்காதவாறு சிகப்பு நிற கார்பெட்டால் மூடப்பட்டிருந்தன. மெதுவாக உஷா படிகளில் ஏறிச் சென்றாள். நெஞ்சம் படபடத்துக் கொண்டிருந்தது. படிகளின் இடையில் வந்த திருப்பத்தை கடந்து மேலே பார்த்தாள் உஷா. இன்னும் 6 படிகள் மீதம் இருந்தன. அந்த படிகளின் உச்சியில் விரிந்த புன்னகையோடு ராஜீவ் அவளுக்காக காத்து நின்றான். ஒரு கணம் உஷா இருந்த இடத்திலிருந்தே அவனை பார்த்தாள். So my little princess is here at last. Welcome sweetheart. ராஜீவ் தனது 2 கரங்களையும் நீட்டினான். உஷாவின் முகம் மலர்ந்தது. கண்கள் பளிச்சிட்டன. உதடுகள் துடித்தன. கடைசி 6 படிகளில் மின்னல் வேகத்தில் பறந்து சென்று அவன் இரும்பு கரங்களின் வளையத்திற்குள் போய் சரணடைந்தாள் உஷா. அவன் இறுக்கமான அணைப்பில் உருகினாள். அவன் அகன்ற மார்பில் தனது முகத்தை புதைத்துக் கொண்டாள். சில நிமிடங்கள் இருவரும் அப்படியே மௌனமாக நின்றனர். தனது சக்தி வாய்ந்த கரங்களினால் உஷாவுடைய மெல்லிய உடம்பை தன்னோடு நெருக்கமாக அணைத்து நின்றபோது விவரிக்க முடியாத ஒரு புதிய உணர்வு ராஜீவின் நெஞ்சினுள் படர்ந்தது. வேறு எந்த பெண்ணிடத்திலும் இந்த மாதிரி உணர்வு அவனுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை. என்ன இது? இந்த உணர்வுக்கு பெயர்தான் என்ன? மோகம்? காமம்? சபலம்? இல்லை, இல்லவே இல்லை. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உணர்வு. உஷாவின் நறுமணம் கமழும் கூந்தலில் முகத்தை புதைத்து அந்த சுகந்தத்தை நுகர்ந்தான். வேறு யாரிடத்திலும் ஏற்படாத மென்மையான உணர்ச்சி அவனுள் பிறந்தது. எவ்வளவு இனிமையானவள்! எதுவுமே தெரியாத பச்சிளம் குழந்தை போன்றவள். அவனையே நம்பி தன்னை அவனிடத்தில் அர்ப்பணித்துக் கொள்ள எத்தனை அன்புடன், எத்தனை நம்பிக்கையுடன் அப்பாவித்தனமாக வந்திருக்கிறாள். இவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், பேணி சீராட்ட வேண்டும். இவளுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் அவன் காக்க வேண்டும். இப்படி பல புதிய எண்ணங்கள் அவன் உள்ளத்துக்குள் தோன்றின. உஷாவின் மார்பு துடித்தது. அவள் உடல் லேசாக நடுங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் ராஜீவ். உள்ளவா டார்லிங்?
மெல்ல அவளை உள்ளே தனது படுக்கை அறைக்கு அழைத்துப் போனான். அங்கே ஒரு சோஃபாவில் அவளை அமரச் செய்தான். உஷாவின் நெற்றியில் உன்னிப்பாக மிக சிறிய வியர்வை முத்துக்கள் தோன்றியிருந்தன. அதை ராஜீவ் கவனித்தான். தனது கைக்குட்டையை எடுத்து அவள் நெற்றி வியர்வையை மெதுவாக ஒத்தி எடுத்தான். ஒரு தாயைப் போல அவனையே ஒருவித மலைப்போடு பார்த்தாள் உஷா. அவனுக்கு இத்தனை மென்மையா? ராஜீவ் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான். உஷாவின் இரு கரங்களையும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். அட, என்ன இது? உன் கைகள் ஐஸ் கட்டி மாதிரி இப்படி ஜில்லிட்டு போயிருக்கே. உஷா தரையை பார்த்தாள். இன்னும் அவளால் பேச முடியவில்லை. அவள் கைகளை தனது இரு கைகளின் நடுவே எடுத்துக்கொண்டு ராஜீவ் அவள் கைகளை வேகமாக தேய்த்து சூடேற்றினான். உஷாவின் கைகளில் இருந்து பனி போன்ற குளிர்ச்சி நீங்கியது. பழக்கமில்லாத ஓர் இனிய வெதுவெதுப்பு அவள் உடல் முழுவதும் பரவியது. ஃபீலிங் பெட்டர் நவ் என்று கேட்டான் அக்கறையோடு உஷாவை. உஷா ஆமாம் என்பது போல மௌனமாக தலையை அசைத்தாள். ராஜீவ் மெல்ல அவள் முகவாய் கட்டையின் அடியில் ஒரு விரலை வைத்து அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டான். உஷா, ஏம்மா கண்ணு, என்ன பார்த்து பயப்படுறியா? அந்த தளைந்த குரலில் எவ்வளவு மென்மை, எவ்வளவு கனிவு, எவ்வளவு அன்பு! அவன் விழிகளுக்குள் நோக்கினாள் உஷா. அவன் கண்கள் எவ்வளவு ஆழமான அன்போடு பளிச்சிட்டன! இந்த அன்பு தெய்வத்திடமா அச்சம், நடுக்கம், பயம்? எதற்கு? அவள் பவள இதழ்கள் துடித்து லேசாக விரிந்தன. இல்லை என்று தலையை அசைத்தாள். உஷா, ஐ லவ் யூ. இந்த வார்த்தைகளை இதுவரை விளையாட்டுக்கு கூட ராஜீவ் யாரிடமும் பயன்படுத்தி இருக்கவில்லை. இதற்கு முன்பு அவன் பங்கு பெற்ற காம களியாட்டங்களின் போது தப்பி தவறி கூட லவ் என்ற வார்த்தையை அவன் பிரயோகப்படுத்தி இருக்கவில்லை. இப்போது முதன்முறையாக அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. சொன்னான். ஐ லவ் யூ. ராஜீவ் சொன்ன வார்த்தைகள் அவள் காதுகளில் எத்தனை அழுத்தமாக, உண்மையாக தொனித்தன! தன் இதயத்தையே தனது விழிகளில் தேக்கி உஷா அவனை பார்த்து புன்னகைத்தாள். சந்தேகம், அச்சம், குற்ற உணர்வு எல்லாம் அவள் மனதை விட்டு அகன்று விட்டன. இப்பொழுது அவள் மனதில் தெளிவும் ஆழமான நம்பிக்கையும் பிறந்தன. ராஜீவிடம் சொல்லில் அடங்காத அன்பு அவள் நெஞ்சை நிரப்பி வேறு எந்த உணர்வுக்கும் இடமில்லாமல் செய்துவிட்டது. நிர்மலமான அவள் காதலை அவள் கண்கள் பிரதிபலிக்க, ஐ லவ் யூ ராஜீவ் என்றாள் உஷா மெல்லிய, அதே சமயத்தில் திடமான குரலில். ரியலி மை பிரின்சஸ்? எஸ், ட்ரூலி மை பிரின்சஸ். புனிதமான தெய்வீக கலசத்தை ஏந்துவது போல் அவள் முகத்தை தனது இரு கரங்களின் நடுவே ஏந்திக் கொண்டான் அவன். அவள் இதழ்களை தனது இதழ்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டான். இந்த இனிய இணைப்பிலேயே மெய்மறந்து இருவரும் சிறிது நேரம் நீடித்தார்கள். நான் சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்துட்டேன் என்ற வினோதமான எண்ணம் திடீரென்று உஷாவின் உள்ளத்தில் தோன்றியது. இறைவா, இவள் எப்பொழுதும் என் அருகில் இருந்தால் போதும். வேறு எதுவுமே எனக்கு இனி வேண்டாம் என்ற புதிய எண்ணம் ராஜீவின் உள்ளத்தில் உதயமாயிற்று. அத்தியாயம் 10. இப்பொழுதெல்லாம் ராஜீவ் சனி ஞாயிறு தினங்களில் யாருக்கும் கால்ஷீட் கொடுக்க மறுத்தான். அந்த 2 நாட்கள் உஷாவுக்கு மட்டுமே சொந்தமானவை. அவளுக்காகவே அந்த நாட்களை ஒதுக்கி வைத்தான். திரைப்பட துறையில் இது ஒரு வினோதமான விஷயமாக பேசப்பட்டது. இப்பொழுதெல்லாம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராஜீவ் குமார் எந்த படப்பிடிப்பிலும் கலந்து கொள்வதில்லை. எந்த பத்திரிகை நிருபர்களுக்கும் பேட்டி கொடுப்பதில்லை. அந்த 2 தினங்களில் யாரையும், ஏன் முக்கியமான தயாரிப்பாளர்களை கூட வீட்டுக்கு வர அனுமதிப்பதில்லை. ஒவ்வொரு சனி ஞாயிறும் அஞ்ஞாத வாசம் போய்விடுகிறார். என்ன காரணமோ என்று திரை உலகில் அனைவருமே வியந்து போனார்கள். உண்மையான காரணம் யாருக்கும் தெரியவில்லை. மிகவும் முக்கியமான விஷயமானால் அந்த 2 நாட்களில் எப்போதாவது மாலை வேளைகளில் மட்டும் உஷா பத்திரமாக அங்கிருந்து போய்விட்ட பிறகு யாருக்காவது வீட்டில் பேட்டி கொடுப்பான். உஷாவை கண்ட நாள் முதல் ராஜீவ் எந்த பெண்ணையும் நினைத்து கூட பார்க்கவில்லை.
எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்று கூட அவனுக்கு தோன்றவில்லை. இப்பொழுது அவன் இரவுகளை தனியாக உஷாவின் நினைவிலேயே போக்கினான். அதுவரை அவன் அனுபவத்தில் இப்படிப்பட்ட களங்கமில்லாத உண்மையான அன்பை யார் அவனிடம் காண்பித்திருந்தார்கள்? இதுவரை அவனுக்கு தெரிந்ததெல்லாம் திட்டம் போட்டு அவனிடமிருந்து என்னென்ன லாபங்களை கறக்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன் வந்த விலை மாதுகளின் போலி கொஞ்சல்கள் தானே. அப்படி வந்த பெண்களில் ஒருத்தி கூட கன்னியாக இருந்ததில்லை. உஷாவின் வாழ்க்கையில் அவள் அறிந்த முதல் ஆண் அவன்தான் என்ற உண்மை அவனை சொல்லில் அடங்காத பெருமிதத்தில் திகைக்க வைத்தது. அந்த விவரம் அவன் உள்ளத்தை பூரிக்க வைத்தது. தங்கள் முதலாளியின் போக்கில் இந்த புதிய மாற்றத்தை கண்ட ராஜீவுடைய வீட்டு வேலைக்காரர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். யாரோ இந்த சின்னம்மா ரொம்ப நல்லவங்கள தெரியறாங்க. ஆமா, நம்ம ஐயாவ முழுசா மாத்திட்டாங்க பாரு. இந்த சின்ன அம்மா வர ஆரம்பிச்சதுல இருந்து அந்த தருதலைங்க எல்லாம் இப்ப வர்றதே நின்னு போயிடுச்சு. கவனிச்சியா? இந்த அம்மா தான் அதுக்கு காரணம். மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. இவங்களையே நம்ம ஐயா கட்டிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்பதான் இந்த வீடு வீடு மாதிரி இருக்கும். புது களை பொறக்கும். ராஜீவுடைய மனதிலும் போக போக இப்படிப்பட்ட எண்ணங்கள் மெதுவாக துளிர் விட ஆரம்பித்தன. தன் வாழ்க்கையில் முதன் முறையாக ராஜீவ் உண்மையாக காதல், நேசம் என்ற வார்த்தைகளின் பொருளை உணர்ந்தான். நாளடைவில் அவனுக்கும் உஷாவுக்கும் இடையில் ஓர் அபூர்வமான அந்நியோனியம் உருவாயிற்று. அவள் பால் அவனுக்கு ஏற்பட்ட அன்பின் ஆழம் அவனையே அதிர வைத்தது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் என் வாழ்நாள் முழுதும் நான் எனக்கே தெரியாமல் தேடிக்கொண்டிருந்திருக்கிறேன் என்று எண்ணினான். உஷா இல்லாத வாழ்க்கை இனி தேவையே இல்லை என்று கருதினான் ராஜீவ். அவளே அவன் வாழ்வின் அச்சாணி ஆகிவிட்டாள். அவளுடைய வெகுளித்தனம், குழந்தைத்தனம், பவித்திரமான கள்ளம் கபடமில்லாத அன்பு அவனை அவளுக்கு அடிமைப்படுத்திவிட்டது. உஷாவை பொறுத்த வரையில் அவள் கட்டிலடங்காத ஆனந்தத்தில் பரவசம் அடைந்த இன்ப நிலையில் திளைத்தாள். என்றைக்குமே ராஜீவ் அவள் கனவுகளின் மன்னனாக இருந்தவன். இப்போது உண்மையாகவே நிஜ வாழ்க்கையிலும் அவளுக்கு சொந்தமாகிவிட்டான். இத்தனை காலம் தூரத்தில் இருந்து அவள் ஹீரோ வர்ஷிப் செய்து வந்த அவன் அவளுக்கே சொந்தமாகிவிட்டதை எண்ணும் போது அவளுடைய கால்கள் பூமியில் நிற்கவில்லை. அவள் பார்வையில் அவன் எந்த குறையுமே இல்லாதவன். இருவருடைய வயதில் இருந்த நீண்ட இடைவெளி உஷாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் படவில்லை. மாறாக அதுவே அவளுக்கு அவரை இன்னும் கவர்ச்சிகரமாக காண்பித்தது. குழந்தை பருவத்தில் தந்தையின் அன்பை பெறாத இளம் பெண்கள் சாதாரணமாக வயதில் அவர்களை விட மிகவும் முதிர்ந்த ஆண்களையே விரும்புவார்கள் என்று மனோதத்துவ நிபுணர்கள் கூறுவார்கள். உஷாவின் விஷயத்தில் அதுவே உண்மையாகிவிட்டது. நினைவு தெரியும் முன்பே தந்தையை இழந்து தாயின் பாதுகாப்பில் மட்டும் வளர்ந்த உஷாவுக்கு ராஜீவ் ஒரு தகப்பனைப் போல ஒரு ஃபாதர் ஃபிகராக விளங்கினான். அவனே அவளுடைய உலகமாகிவிட்டான். அவனே அவளுக்கு எல்லாம் ஆகிவிட்டான். தாய், தகப்பன், காதலன், நண்பன், ஆசான், குரு, இப்படி சகலமும் அவனே உஷாவுக்கு. தாயைப் போல அன்பு காட்டினான். தன் கையாலேயே அவளுக்கு சோறு ஊட்டினான். தகப்பனைப் போல மடியில் வைத்து அவளை கொஞ்சினான், சீராட்டினான். காதலனாக அவளை இன்ப சுகத்தில் மிதக்க வைத்தான். அவள் சிரித்து விளையாடி எது வேண்டுமானாலும் விவாதிக்கக்கூடிய நண்பனாக விளங்கினான். இலக்கியம், விஞ்ஞானம், அரசியல், பொருளாதாரம், வேதாந்தம், இசை, நாட்டியம், ஓவியம் போன்ற விஷயங்களில் தனது கல்வி அறிவால் அவளை திணறடிக்கச் செய்து இவற்றில் மேதையாகிய அவன் ஆசானாக மாறி அவளுக்கு தெரியாத பல புதிய விஷயங்களை அவளுக்கு கற்பித்தான். மாடிக்கே சாப்பாடு கொண்டு வர பணியாளருக்கு உத்தரவிடுவான். வைத்துவிட்டு போய்விடச் சொல்லுவான். நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் என்பாள் உஷா. ஆஹா, வேண்டாம், நான் தான் உனக்கு பரிமாறணும் என்பான் ராஜீவ். ஏன் கேட்பாள் உஷா. பாத்திரங்கள்லாம் சுடும். மிருதுவான உன்னுடைய கை சூடு தாங்காது, எரியும் என்று அவள் கையின் மேல் முத்தமிடுவான். அந்த அன்பு அவள் கண்களை கலங்க வைக்கும், தொண்டையை அடைத்துவிடும்.
மேலும் விவாதிக்க முடியாமல் விட்டு விடுவாள் உஷா. வீட்டின் 3வது மாடியில் ஒரு மினி ப்ரொஜெக்ஷன் தியேட்டர் இருந்தது. சில அரிய ஆங்கில படங்களை வரவழைத்து அங்கே அவளுக்காக பிரத்யேகமாக போட்டு காண்பிப்பான். தன்னுடைய புதிய படங்கள் சிலவற்றையும் அவளுக்கு காண்பிப்பான். பேப், ரிலே கோஷே, ஷனல், லியர்டோ டெம்ஸ் போன்ற அரிய வெளிநாட்டு சென்ட்டுகளால் அவளை குளிப்பாட்டினான். இந்த நறுமணங்களின் பெயர்களை கூட உஷா அதுவரையில் கேள்விப்பட்டிருக்கவில்லை. இன்னும் அவளுக்காக எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று துடித்தான். வைரங்கள், நவரத்தினங்கள், பட்டுப் புடவைகள், இப்படி அவள் மடியில் பரிசுகளாக குவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் உண்மையில் உயர்ந்த விலையுள்ள எந்த பொருளையும் அவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள அவள் மறுத்தாள். நான் ஆசையா கொடுக்கறத வேண்டான்னு சொல்லாதே உஷா, என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு என்றான் கெஞ்சலாக. ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? இதுக்காக நான் உங்ககிட்ட பழகலையே. அது எனக்கும் தெரியும் உஷா. நானா பிரியப்பட்டு கொடுக்க விரும்புறத ஏன் வேண்டாம்னு சொல்றேன்? ப்ளீஸ் ராஜீவ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் டார்லிங். இந்த பிரசன்ஸ் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டாலும் நான் எங்க கொண்டு போய் வச்சுக்க முடியும்? ஹாஸ்டல் ரூம்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க போவாங்க. இதெல்லாம் உனக்கு ஏதுன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டார்லிங். இப்படி சாமர்த்தியமாக அவரை சமாதானப்படுத்தினாள். நீ சொல்றதும் வாஸ்தவம்தான். பட் உஷா, ஐ வாண்ட் டு கிவ் யூ த ஹோல் வேர்ல்ட் என்றான் ராஜீவ். நீங்க தான் என் உலகம். நீங்க இருந்தா போது எனக்கு. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் என்று கூறினாள் உஷா. ஒரு நாள் ஏதோ பேச்சின் இடையில், ராஜீவ், நீங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கல என்று உஷா அவனை பார்த்து கேட்டாள். ஒரு விசித்திரமான பாவம் அவன் முகத்தில் தோன்றியது. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் 20 வருஷத்துக்கு முன்னால என்று பதில் சொன்னான் ராஜீவ். என்ன, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? உஷா அதிர்ந்து போனாள். அவள் தலை சுற்றியது, முகம் வெளுத்து விட்டது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.